எங்க சார் சொல்லிட்டே இருக்காரு, திராவிட கருத்தியலுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி இருக்குமா இல்லையா அப்படின்ற நிலைமை இருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு ஒரு கட்சிக்கு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு அரசியலுக்கு வருவதற்கு எண்ணம் இருக்கிறதா சார்? தெரியலையே. பெருசா ஒரு கேள்வி கேட்டு. So it is open. It is open. அவ்வளவுதான். இல்ல ஆல்ரெடி கூட்டம் பெருசா இருக்கு. இதுல அப்படி இல்லை. ஐ திங்க் எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்கு, நேரம் இருக்கு, ப்ளஸ் அதுக்கான சிச்சுவேஷன் அமையணும். பட் பொதுவாக என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து அரசியல்ன்றதுல பெருசாக எனக்கு சின்ன வயசுலேருந்தே உடன்பாடு இருந்ததில்லை. ஏன்னா நான் அப்பாவோட போய் பார்த்துருக்கேன். அவர் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்காரு, அவர் எவ்வளோ கோத்ரூ பண்ணியிருக்காரு. மேபி அதனால தான் எனக்கு பெருசாக அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட அவர் வந்து இஸ் அ பெட்டர், என்ன சொல்கிறது, எல்லா விதத்துலேயுமே வந்து ஒரு தமிழ்லேயும் சரி, ஒரு படிப்புலேயும் சரி, எல்லா விதத்துலேயுமே ரொம்ப ஒரு திறமையான ஒரு மனிதர். மக்கள் மேலே ரொம்ப ஒரு பாசம் வச்சு அவங்களுக்காக ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டவர். அவருக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் கூட இருந்து பார்த்துருக்கேன்ல. அதனால எனக்கு அது மேலே இது நம்மளுக்கான ஒரு ஏரியா இல்லைன்னு சொல்லி நான் கொஞ்சம் அதுலேருந்து ஒதுங்கியே இருந்தேன். பட் தெரியல ஃப்யூச்சரில் என்ன நம்மளுக்கு தோணும், என்ன நடக்கும் அப்படின்றது. கைட் பண்ண போறாரு. இல்லை அது இருக்கலாம். பட் இப்போதைக்கு எனக்கு அந்த மாதிரி எதுவும். அதாங்க சார், நீங்கள் சொன்னீங்க ஸ்டார்டிங்கில் வந்து மிகப்பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனது ஒரு முக்கியமான நம்பிக்கையாக இருக்கலாம். ஆனால் மக்களோட மனசில் யாருக்கு இடம் இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல சார். ஸோ பெரும்பான்மையான மக்களோட மனசில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் சார். இல்லை என்னதான் நம்ம வந்து ஒரு நடிகராக இருந்தாலும், மக்களுக்கு நம்மளை பிடிச்சிருந்தாலும் அது மட்டும் பத்தாதுன்னு நினைக்கிறேன் நான். அது வந்து ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து ஒரு முகம் அவங்களுக்கு தெரியும், பரிச்சயமாக இருக்கும். அதெல்லாம் மீறி ஒரு பெரிய நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இப்போது விஜய் நான் ஜெயிச்சது கூட வந்து ஐ திங்க் மோர் தென் அவர் ஃபேமஸ், அதெல்லாம் மீறி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது அவரை பார்க்கும்போது. ஸோ அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க வந்தால் தான் மக்கள் வந்து ஆதரிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. உங்கள் மீதும் மக்கள் நிறைய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். டைம் இருக்குது, காலம் இருக்குது.